Hi friends, welcome to my channel Joys of Indian Cooking. இந்த ரூமை தான் நாங்கள் மேக் ஓவர் பண்ண போகிறோம். இப்போ ஒரே குப்பையாக இருக்குது. இது ஒரு எக்ஸ்ட்ரா பெட்ரூம். லாஸ்ட் இயர் சம்மரில் கொஞ்சம் பிளான்ட்ஸ்லாம் வெளியில் வச்சுட்டு இங்கே தான் உள்ளே வச்சுருந்தோம். இதை ஒரு கெஸ்ட் பெட்ரூமாக மாற்ற போகிறோம். ஸோ வெளியிலேருந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தால் இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இதெல்லாம் லாஸ்ட் இயர் வாங்கின குக்வேர் கலெக்ஷன். அதெல்லாம் இன்னும் எல்லாமே யூஸ் பண்ணலை. விண்டோ ஓப்பன் பண்ணுறேன், வெளிச்சமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே சூட்கேஸு, இது கெராஜ் டோர் ஓப்பனர், இது ஃபிக்ஸ் பண்ணணும். சேர்ஸு, இது என் பையன் சின்ன வயசு பிறந்தப்ப யூஸ் பண்ண பாத் டப்பு, இங்கே டைப்பரு, எல்லாமே ஷாப்பிங் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாம் இங்கே வச்சுருவோம். அது எல்லாம் அந்தந்த இடத்துக்கு போகணும். இனிமேல் 2 ரூம் மேக் ஓவர் பண்ணுறோம். ஒன்று பெட்ரூமு, இன்னொன்று இது. எதுக்காக மேக் ஓவர் பண்ணுறோம் அப்படின்னா, என் அம்மா அப்பா விசிட் பண்ண வராங்க. ஸோ அவங்க வரதுக்குள்ளே இந்த ரூம் அவங்களுக்கு பெட்ரூமாக ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் மேக் ஓவர் பண்ணுறோம். இப்போ மிட் ஜூலை ஆகுது, மிட் டு எண்ட் ஜூலை. எதுக்கு டேட்டோட சொல்கிறேன்னா, இது பல மாதம் ப்ராஜெக்ட்டு, பொறுமையாக தான் பண்ணுவோம். ஒன்று ஒன்றா மூவ் பண்ணிவிட்டு. அதனால தான் இப்போது முடிக்கிறதுக்குள்ளே பல மாதம் ஆகிடும். ஸோ அது ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் இன் ப்ரோக்ரஸில் இருக்கும்போதும் காமிக்கிறேன். பேபி ஐட்டம்ஸ் நிறைய மூவ் பண்ணியாச்சு. இங்கே சேரு, கெராஜ் டோர் ஓப்பனர் எல்லாம் மூவ் பண்ணதுக்கப்புறமும் குப்பையாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்குள்ளே கிச்சன் ஐட்டம்ஸையும் மூவ் பண்ணிவிட்டு இந்த ரூமை க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ இந்த ரூம் பார்க்கலாம். எல்லாம் எம்டி பண்ணியாச்சு. பேசுகிறதே எக்கோ ஆகுது. என் பையனுக்கு ஒரே குஷி. அதெல்லாம் ஃபுல்லாக காலியாக இருக்கா, ஜாலியாக இருக்கா, அவனுக்கு உருட்டி எல்லாம் விளையாடுறதுக்கு. ஸோ இது ஒரு ரோபாட் வேக்யூம். சைடில் ஆன் பண்ணிவிட்டு க்ளீன் ப்ரெஸ் பண்ணால் அதுவே போய் க்ளீன் பண்ணிடும். ஏதாவது வாலு, ஃபர்னிச்சரு ஏதாவது இடிச்சுதுன்னா அதுவே திருப்பி இது பண்ணிக்கும். ஸோ கட்டில் கடியிலலாம் இது ரொம்ப வசதியாக இருக்குது எனக்கு. ஸோ இப்போதைக்கு நான் இதை ரூமில் விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறேன். இது வேக்யூம் பண்ணிகிட்டு இருக்கட்டும். இதுதான் எங்களோட கரண்ட் பெட்ரூம். இதுவும் மேக் ஓவர் ஆக போகுது. இது எக்ஸிஸ்டிங் ட்ரெஸ்ஸரும் டைப்பர் சேஞ்சிங் சப்ளைஸும். இது க்ரிப்பு. என் பையன் படுக்கிறது இல்லை இன்னும், ஆனால் இந்த ரூமில் தான் இருக்குது. ஸோ எப்படி மேக் ஓவர் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். ரூம் எல்லாம் வேக்யூம் பண்ணி மாப் பண்ணியாச்சு. இப்போ எங்களோட பெட்ரூமில் உள்ள ஃபர்னிச்சர் இங்கே வரப்போகுது. பெட்ரூமில் புது ஃபர்னிச்சர் வாங்க போகிறோம். மேலே உள்ள கட்டில் ஃப்ரேமாக கொண்டு வந்துட்ருக்கோம். இதுதான் பெட் ஃப்ரேமு. ஸோ இது
கிங் சைஸ் பெட்டுக்கான ஃப்ரேமு. இந்த நடுவில் உள்ள ராடு, இந்த ராடை ரிமூவ் பண்ணினோன்னா அது குவீன் சைஸாக மாற்றிடலாம். எங்ககிட்ட இருக்கிற மேட்ரஸ் வந்து கிங் சைஸு, ஸோ அது அப்படியே கிங் சைஸாகவே வச்சுருக்கோம். அடுத்தது மேட்ரஸ் கொண்டு வந்து போட போகிறோம். மேட்ரஸை போட்டாச்சு. இதுக்கு மேலே ஒரு மேட்ரஸ் டாப்பரு, அப்புறமா ஒரு ஃபிட்டட் ஷீட் போட்டு அதுக்கு மேலே பெட்ஷீட் போடுவேன். இதுதான் மேட்ரஸ் டாப்பர். இந்த மேட்ரஸ் டாப்பர் மேலே ஒரு ஃபிட்டட் ஷீட் போட்டிருக்கு. ஃபிட்டட் ஷீட் வந்து ஃபுல்லாக எலாஸ்டிக் இருக்கும் அங்கே, அது வந்து அப்படியே இதை சுற்றி ஃபுல்லாக நல்லா டக்கின் பண்ணி கவர் ஆகிடும். இதுக்கு மேலே இது வந்து ஒரு இதுக்கு ஒரு கவர் மாதிரி நான் போட்டு வச்சுருக்கிறேன். மற்றவங்கெல்லாம் போடுவாங்களான்னு தெரில. நான் இது வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு கவர் மாதிரி, மேட்ரஸ்க்கு கவர் மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலே நான் ஆக்சுவல் பெட்ஷீட் போடுவேன். இன்னொரு ஃபிட்டட் ஷீட் போடுவேன். ஸோ இந்த உள்ளே இருக்கிற ஃபிட்டட் ஷீட் வந்து அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ண மாட்டோம், பெட்ஷீட் வாஷ் பண்ணுற அளவுக்கு. ஸோ இப்போதைக்கு டெம்ப்ரரியாக ஒரு பெட்ஷீட் போட்டிருக்கு. உட்பிரிட்ஜ் மால் ஷாப்பிங் ஹாலில் பார்த்துருப்பீங்க, ஒரு புது பெட்ஷீட் வாங்கியிருந்தேன், அதுதான் இதில் போட போகிறேன். ஸோ அடுத்தது ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். இந்த க்ரிப்பு மட்டும் இருக்குது, மற்றதெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. நாளைக்கு வந்து பெட்டோட ஃப்ரேம் டெலிவர் ஆகுது. மேட்ரஸ்லாம் அதுக்கு அடுத்த வாரம் தான் வருது. ஸோ இந்த க்ரிப்பும் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்களுக்கு அசம்பிள் பண்ணப்போ இடிக்கும். க்ரிப்பும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் மாப் பண்ண போகிறேன். இங்கே உள்ள மாப்பிங் எப்படி இருக்கணும் காமிச்சிடுறேன். இதுதான் இங்கே உள்ள மாப்பு. இதில் பின்னாடி ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இதில் வந்து லிக்விட் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் அந்த லிக்விடு. அடியில் வந்து துடைக்கிறதுக்கு அது மாதிரி ஒரு பேட் வரும். இது ட்ரையாகவும் வரும், வெட்டாகவும் வரும். வெட் பேடுனால் லிக்விட் தேவையில்லை, அதுலேயே வந்து லிக்விட் இருக்கும். இது வந்து ட்ரை பேடு. அதுக்கப்புறம் மேலே இங்கே ஒரு பட்டன் இருக்கும், இதை ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த லிக்விட் ஸ்ப்ரே ஆகி நம்ம மாப் பண்ணலாம். ஸோ ஹார்ட்வுட் ஃப்ளோரு, டைல்ஸுக்கெலாம் வந்து இதை வச்சு தான் மாப் பண்ணுவோம். கார்பெட்டுக்கு வந்து வேக்யூம் யூஸ் பண்ணுவோம். சரியாக தெரியுதான்னு தெரில, இப்படி ப்ரெஸ் பண்ணால் ஸ்ப்ரே ஆகும். அப்புறம் இதை வச்சுட்டு தொடச்சிடணும். ஸோ இந்த ரூம் ஃபுல்லாக மாப் பண்ணிவிட்டு இந்த ரூம் ரெடி ஆகிடும். அடுத்தது நாளைக்கு வந்து டெலிவர் பண்ண போகிறாங்க பெட்டு. இந்த பெட்டு தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். இந்த வாரம் பெட்டு மட்டும்தான் டெலிவர் ஆகிருக்குது. இதுக்கு மேலே உள்ள மேட்ரஸ்லாம் நெக்ஸ்ட் வீக் தான் வருது. இதில் வந்து இந்த 2 பக்கமும் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இந்த சைடு 2 ட்ராயர் இருக்குது, அதே மாதிரி அந்த சைடும் இருக்குது.
ஸோ இதுக்கு மேலே டைரெக்டாக மேட்ரஸ் வச்சோன்னா மேட்ரஸ் டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொன்னால், அதனால் இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு ஒரு பங்கி போர்டு அப்படின்னு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். 2 பங்கி போர்டு, ஒன்று இந்த சைடுக்கு, இன்னொன்று இந்த சைடுக்கு. அதுக்கு மேலே மேட்ரஸ் வரும். ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் டெலிவர் ஆகுது. அது போக மேட்ரஸ் ப்ரொடெக்டர்லாம் நாங்கள் இனிமேல் ஆர்டர் பண்ணணும். ஸோ அது போய் வாங்கிட்டு வரணும். மேட்ரஸ் டெலிவர் ஆகிறதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து கிங் சைஸ் பில்லோ வாங்கியிருக்கேன். இதுதான் ஜேசி பென்னியில் வாங்கினது. இவ்வளோ நீளமாக இருக்குது. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் வாங்கின பில்லோ. ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபர்ம் பில்லோ வாங்கியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஃபர்மாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் எக்ஸ்ட்ரா ஃபர்ம் பில்லோ வாங்கியிருக்கேன். சர்ட்டான்றது இங்கே உள்ள ஸ்டாண்டர்ட் பிராண்டு மேட்ரஸ்ஸு ரிலேட்டட் ஐட்டம்ஸ்க்கு, பெட்டிங் ரிலேட்டட் ஐட்டம்ஸ்க்கு. வாட்டர் மேட்ரஸ் ப்ரொடெக்டர், வாட்டர் ப்ரூஃப் மேட்ரஸ் ப்ரொடெக்டர் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கு. அது போய் கலெக்ட் பண்ணணும், பிக்கப் பண்ணணும். அது போக ஒரு பில்லோ ப்ரொடெக்டரும் வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் நான் இது வாங்கினதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். ஸோ மேட்ரஸ் ப்ரொடெக்டர் மாதிரி பில்லோ கவருக்கு உள்ளே போடுறதுக்கு பில்லோ ப்ரொடெக்டர். அதுக்கப்புறம் இந்த டிசைனில் தான் நான் வந்து காட்டன் ஷீட்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து 100% காட்டன். ஸோ 100% காட்டனுக்கு இங்கே அவ்வளோவா டிசைன்ஸ்லாம் இல்லை. பாலிஸ்டர் மிக்ஸ்டாக தான் கொஞ்சம் நிறைய டிசைன்ஸ்லாம் இருந்தது. ஒன்று பிளெயினாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் ஃபேடட் டிசைன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஒரு ஃப்ளாட் ஷீட்டு, ஒரு ஃபிட்டட் ஷீட்டு, அப்புறம் 2 பில்லோ கேஸ், பில்லோ கவர். ஸோ நாளைக்கு மேட்ரஸ் வரப்போகுது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வேக்யூம் ஓட விட்டுருக்கு. ஸோ கட்டிலுக்கு அடியில் போகுது. ஸோ அடியில் க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். புது மேட்ரஸ் டெலிவர் ஆகிடுச்சு. டைரெக்டாக இதுக்கு மேலே வைக்க முடியாதுன்னு கீழே பங்கி போர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று வாங்கியிருக்கோம். இந்த சைடு ஒன்று இருக்குது, அந்த சைடு ஒன்று இருக்குது. இதுதான் பங்கி போர்ட்ஸ். அப்புறம் இது மேட்ரஸ் கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த பில்லோ, அந்த பில்லோவில் வந்து பில்லோ ப்ரொடெக்டர் போட்டுட்டு அப்புறம் காமிக்கிறேன். இதுதான் அந்த பில்லோ ப்ரொடெக்டர். இங்கே ஒரு ஜிப் இருக்குது, இதுக்குள்ளே போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து தலகாணி போடணும். ஜேசி பென்னியில் வாங்கினதில் வந்து ஒரே ஒரு பில்லோ ப்ரொடெக்டர் தான் இருந்தது. சரி, வால்மார்ட் போகும்போது இன்னொன்று வாங்கிட்டு வந்திருக்கு. இப்போ இந்த மேட்ரஸ் ப்ரொடெக்டர் போட போகிறோம். மேட்ரஸ் ப்ரொடெக்டர் போட்டாச்சு. இதுக்கு மேலே ஷீட் போடணும். ஃபிட்டட் ஷீட்டு போட்டாச்சு. ஸோ பில்லோஸில் உள்ளே வந்து அந்த ப்ரொடெக்டர் போட்டாச்சு, மேலே கவர் போட்டாச்சு. ரெடி ஆயாச்சு. இது வந்து ரெகுலர் பெட்ஷீட்டு, அதுக்குள்ளே வந்து அந்த ஃபிட்டட் பெட்ஷீட் இருக்குது. ஐக்கியா ஷாப்பிங் ஹாலில் ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் ரிவீல் பண்ணாமல் விட்டுருப்பேன்.
அதுதான் இது. ஒரு குட்டி நைட் ஸ்டாண்டு. அசம்பிளி நடந்துகிட்ருக்கு. இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் புக்லெட்டு. இதை பார்த்து அசம்பிள் பண்ணணும். அசம்பிள் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் செட் பண்ணி முடிச்சுட்டு, இது பிளான் பண்ணி வாங்கலை, நேற்று ஐக்கியாவுக்கு போயிருந்தோம். சரி குட்டியாக ஒரு நைட் ஸ்டாண்ட் கிடச்சிது. யூஸ்வலி பெட்டோடு சேர்ந்து தான் வாங்கணும்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணேன். நல்ல வேளை வாங்கலை, ஏன்னா எங்கள் இடம் வந்து சரியாக செட் ஆகிருக்காது. ஸோ இது வந்து இந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி சின்ன ஸ்டாண்டு ஒன்று கிடச்சிது. இந்த வாலில் பர்சனல் ஃபோட்டோ கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் மாட்டணும். இப்போதைக்கு வந்து இது வந்து டியூலிப் கார்டன் ஃபோட்டோ. என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. கொஞ்சம் வருஷம் முன்னாடி, போன வருஷம் எடுத்ததுன்னு நினைக்கிறேன். இதை வந்து ஒரு கேன்வாஸ் பிரிண்ட் பண்ணி போட்டிருக்கோம் பெட்ரூமில். இது வந்து வால் டிகால், அமேசானில் ஆர்டர் பண்ணேன். இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். வாலில் ஒட்டினதுக்கப்புறம் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. கெஸ்ட்ரூம் மேக்ஓவர் டன். பார்க்கலாமா? ஸோ இதில் வந்து புது ஷீட் போட்டாச்சு. என்னோடய உட்பிரிட்ஜ் ஷாப்பிங் மால் ஹால் பார்த்தீங்கன்னா அதில் இந்த ஷீட் இருந்திருக்கும், பாஸ்கோப்ஸில் வாங்கினது. இது வந்து இப்போது ரீசெண்டாக வாங்கினது, இந்த ரூமுக்காக வாங்கினது. இந்த வேஸ் வந்து கல்யாணத்துக்கு கிஃப்டாக வந்தது, இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். இந்த டேபிள் முன்னாடியே வாங்கினது, ரொம்ப பழசு, ஐக்கியாவில் வாங்கினோம். இது அந்த அமேசானில் வாங்கின டீகேல். அந்த கார்னரில் ஒரு மிரர் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து சீலிங் ஃபேன் இல்லை, ஸோ ஒரு டேபிள் ஃபேன் எடுத்து வச்சுருக்கு. அப்புறம் ஒரு நைட் லேம்ப் இருக்குது. இது வந்து ஆட்டோமேட்டிக்கு. ஸோ ரூமில் வெளிச்சமாக இருந்ததுன்னா அது தானாகவே ஆஃப் ஆகிடும். அப்புறம் அவங்க துணி வைக்கிறதுக்கு கிளாசெட்டு. இந்த வாலில் வந்து என் ஹஸ்பண்ட் எடுத்த ஒரு ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணி என்லார்ஜ் பண்ணி போட்டிருக்கோம். இது வந்து நாங்கள் கனடா போயிருக்கும்போது ஹெலிகாப்டர்லேருந்து எடுத்த நயக்ரா ஃபோட்டோ. இந்த மேக் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ஃபேஸ் 1 தான். ஃபேஸ் 2 வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பண்ணுவோம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு தம்ஸ் அப் கொடுங்க பிடிச்சிருந்ததுன்னா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.